இதிகாசம் தெரியுமா? 10 பாட்டு 8 தொகை 500 50 காப்பி சபாசியா இந்த மாதிரி ஆளை தான் நான் பார்த்தேன். கேளுங்க இந்த மாதிரி எத்தனை மங்கை இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தார்? அந்தரம் நீ குந்து தேவர் குந்தி முழங்கி வர அந்தரமி குண்டு தேவர் குந்தி முழங்க வர அந்தரம் நீ குந்து தேவர் குந்தி முழங்கி வரும் இந்திரன் வணங்கும் எங்கள் இந்திரன் வணங்கும் எங்கள் இந்திரன் வணங்கும் எங்கள் அந்த சமிக்கை தகுந்த இந்திரன் வணங்கும் எங்கள் அந்த சமிக்கை தகுந்த சுந்தரம் நிறைந்ததும் கொஞ்சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தார்? காட்டு வழி போற புள்ள கவலைப்படாதே. ஹலோ காட்டும் புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத காளையார் கோயில் பேரு சொன்ன புலி வதங்கும் பாரு. ஆமா காளையார் கோயில் பேரு சொன்ன புலி வதங்கும் பாரு. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு வழி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத. நம்ம ஒரு பேரை சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. காளையார் கோவில் ஐயா காளீஸ்வர சரணம் ஐயா. காளையார் கோவில் ஐயா காளீஸ்வர சுவாமி ஐயா. காளையார் கோவில் ஐயா காளீஸ்வர சன்னதி ஐயா. அத்தி மரப்பார இன்னும் பேசுது இந்த ஊரு. ஆமா அத்தி மரப்பார இன்னும் பேசுது இந்த ஊரு. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத. காளையார் கோயில் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா காளையார் கோயில் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. சிவகங்கை மாவட்டம்மா கலையொரு பேரு உண்டு. சிவகங்கை மாவட்டம்மா காளையார் கோயில் பேரு உண்டு. முக்கிய திருத்தலம் இது கொண்டது இந்த ஊரா. ஆமா முக்கிய திருத்தலம் அதை கொண்டது இந்த ஊரா. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத. காளையார் கோயில் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா காளையார் கோயில் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. அதாவது உடனே மேடையில் கற்பனையில் இந்த பாட்டு பாடுறதுல நீங்கள் ஒரு ஆள் தானே சந்தோஷம். ஏன்னா எல்லாருக்கும் அது வந்துடாது. மேடையில் திடீர்னு அதாவது கற்பனையில் அந்த கோயில் பேர் ஊர் அந்த தாளத்தோட சுதியோட அது பாராட்டுக்கள். வாத்தியாரே உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் தான். வந்தவனே எம்கேஆர் பெரிய பாப்புனா வளர்ந்துட்டேன்னா கிடையாது. அது இல்லை அது திறமைக்கு தான் பரிசு. இதில் யாருமே பெரிய ஆள் இல்லை. ஆமாம் ஆமாம் 4 நாடு ஆடினவனே நான் தான் பெரிய ஆளுன்னு உள்ள ஜீரோட்டு அடிச்சுக்கிட்டு காலமைக்க விட சொல்லுவேன். கடைசியில் கஞ்சிக்கு இல்லாமல் புதுக்கோட்டை பஞ்சால பிச்சை எடுத்துக்கிட்டேன். உண்மை உண்மை உண்மை. என்னைய விட இந்த உலகத்தில் அதிகம் ஞானம் கொண்டவர் யாருன்னா நீங்கள் 4 பேர் தான். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் வாத்தியாரே. ஏன்னா வாத்தியாரே சொல்லுங்க. அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தா அதில் இந்த நாடகத்தில் உள்ள வேஷம் போடுறாங்கல்ல இவங்க ஊரம் பக்கமேல கலைஞராக மாறணும். சரி நீங்கள் 4 பேர் நடிகராக மாறணும். ஏன்னா இந்த நடிகனுக்குத்தான் உள்ள ஓய்வே தவிர பக்கமேல கலைஞர்களுக்கு 10 மணிலேருந்து விடிய வரை ஓய்வு இல்லை. உங்களுக்கு அடுத்த பிறவிலாவது நல்லதொரு இந்த பிறவி அவர் எந்திரிச்சு போகல பத்தியலா கடைசி வரைக்கும் இந்த தொண்டே இறைவன் கொடுத்துட்டா போதும். அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப கஷ்டம். அது யாருக்கும் தெரியாது. ஆமாம் தான். இப்போ 3 நாளாச்சு தூங்கி அழைச்சி அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டு தூங்க நேரம் இல்லை. சரி நீங்கள் 4 பேர் என்ன பண்ணுறீங்கன்னா போயிட்டு வாங்க. புதுக்கோட்டை சங்கத்துக்கு போயிடக்கூடாது. அப்படி போய் காளையார் பஸ் ஸ்டாண்டில் பேக்கரி இருக்கேன்
ஒரு டீயை சாப்பிட்டு வாங்க. சரி சார். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க ஜாமிக்கு எனக்கு ஆகாது. போன மேடையில் கணேஷ் போயில பிரச்சனை. ஒரு போட்டு கேட்டாரு, இல்லைன்ட்டே 2 பேரும் பாஞ்சிட்டான். சரி, வேற வழி இல்லை. புராணம் பேசினா யாரு கேட்குறா? கோமாளி என்னவோ அந்த வேலையைத்தான் நான் செய்வேன். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்படி எல்லா விஷயமும் நம்ம வந்து பேசிட்டா அப்போ நகைச்சுவை நடிகருக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஆமாம். கோடிக்கணக்கில் காசு ஓட்டு திரைப்படம் எடுத்தாலும் அதுக்குள்ளே ஒரு காமெடியை ஏன் வைக்கிறேன்? மக்கள் சிரிக்கிறதுக்காக. என்னுடைய வேலை ஏதோ எப்படியாவது இந்த மக்களை சிரிக்க வைக்கணும்னு ஒரு கண்ணோட்டத்தோடதே நான் பவுடரே போடுவேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். சரிதானே? நீங்கள் 4 பேர் போங்களேன். ஏடா இறச்ச வருது, ஆனந்தி ரேடியோவுக்கு மாத்திரியா? எங்க காணா என் பங்காளி பாண்டி ரேடியோஸ் நல்ல வய போய் சேர்ந்துட்டானா? சரி சரி, கடைக்கு போயிட்டாரா? ஏன்டா பப்ளிக்கா மண்டை? அருமையான ஒரு சாமியார். உண்மையிலேயே வையாபுரி செந்தில் குமரனை எந்தெந்த கிராமத்துக்கு நான் அறிமுகம் செய்கிறேனோ அந்தந்த கிராமத்திலெல்லாம் அந்த ஊருக்கும் பேர் வாங்கி கொடுத்து எனக்கும் பேர் வாங்கி கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வையாபுரி செந்தில்குமார் நாரதரை மனதார அந்த காளையார் கோயில் மண்ணில் நான் பாராட்டுறேன். நீ நல்லா இருக்கணும். என்ன தாயில மண்டை சரியில்லை, மசிரே இல்லை, டோப்புன்னு ஒன்று வச்சுட்டு வர ஓமத்துற வாடை வருது. இரு உன்னை புழக்கிறேன். முத இந்த வள்ளி திரும நாடகத்தில் வள்ளி நாரதர் இப்படித்தான் பேசணும். ஏன் 4 பாட்டை பாடிட்டு ஏமாத்திட்டு போற? தர்க்கம் பண்ணு, பொது அறிவை பேசு, ராமாயணத்தை பேசுவோம், மகாபாரதத்தை பேசணும்னு தர்க்கத்தை உருவாக்குன நாரதர் யார் தெரியுமா? வரிச்சூர் பழனியப்பேன். அது அந்த வாடத்தை ஆச்சிட்டு போ, நல்ல வேலை இருக்காங்க. தாத்தா வரிச்சு பழனியப்ப தாத்தா செத்து போனாரா? நீ என்ன ப்ரோ, நீ கூட ஒரு வார்த்தை சொல்லல. எத்தனை வருஷம் இருக்கேன்? அதுக்கப்புறம் மேடையில் வந்து நின்றா ரோஸ் கலரில் உடம்பு இருக்கும். புரட்டா சூரி ராசாக்கூர் அவங்க மாமா தான் அஞ்சரைக்கட்டை ஆறுமுகம். என் சித்தப்பன் ஆறுமுகம் சிவரஞ்சனி கேள்விப்பட்டிருப்பிய. அவரையும் நான் சந்தித்தேன். அண்ணே அவரும் இல்லைண்ணே, அவரும் இறந்துட்டாரு. சித்தப்பா எம்புட்டு நாடகம்டா என் சித்தப்பனோட. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி 7 பதில சொல்லுவார். அவர் பேசுறதுக்கெல்லாம் கைதட்டு வாங்கினாரு. இன்ன வரைக்கும் சூப்பர் ஸ்டார்னு வாழ்றாரு நாடக உலகத்தில். யாருன்னா எங்கள் அண்ணன் புதுக்கோட்டை முத்தப்பா அண்ணன். அண்ணே அவரும் இறந்துட்டாருண்ணே. அவரும் இல்லைண்ணே. அவரும் இல்லைண்ணே. முத்தப்பா மத்தப்பா மாதிரி இல்லையாப்பா உங்கப்பா. அதுக்கப்புறம் என்ன பேசுகிறாருன்னே தெரியாது. ஆனால் மத்தியிலே மக்கள் மத்தியிலே கைதட்டு வாங்கிய மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அள்ளி நகரம் ஆதிநாராயண சந்திச்சேன். அண்ணே அவரும் இல்லைண்ணே, அவரும் இறந்துட்டாருண்ணே. நீ நாடகத்துக்கு வந்தியா? கேதம் சொல்ல வந்தியா? நீ மரியாதை உள்ளவோ? எல்லா பேரையும் செத்துட்டேன். சரி நீ போய் அந்த 1ஆம் நம்பர் ரூம்ல பாடு. அத்தனை பேர்த்த சந்திச்சு இந்த எம்கேஆர் இன்னைக்கு இவரையும் சந்திக்கிறேன். இவரும் நல்லா இருக்கணும். இந்த காளையார் கோயில் தெய்வமெல்லாம் நல்ல புத்தியாக கொடுத்து பொழைச்சிக்க. உன் மண்டையில் மசுறு வர்றதுக்கு உரத்தை போடு. கேன்கத்தில் பேட்னு ஜாமியாரியா ஜோலி முடிஞ்சு அவளை முடிச்சிருவேன் மொத்தத்தில். சாமி வா, பயப்படாமல் வா, ஒன்றும் செய்ய மாட்டேன். நம்ம ஏரியா வரும்போது ஏதாவது வியாபாரம் பார்த்துக்கிட்டே வருவியா? இதே உன் மேலே சீனு வருது செந்தில். இன்னைக்கு மசுறு கருகருன்னு இருக்க விளக்கணை ஏதாச்சியா? ஆமாங்க. சரி விளக்கணா தேய்ப்பேன். இந்த திமிரு மயத்து தானே பிறந்தேன் அன்னைக்கு. தானே நீ என்கிட்ட பேசுகிற? இல்லை கொக்கரை பூரி ஆகிப்போச்சா? ஆமாம். சரி யார் இப்படி வந்திருக்கீங்களே? நீ யாருன்னு கேட்டேன். என்னையா நீ யாருண்ணா? எடா நீ யாருண்ணே? டான் சொன்னியா? ஆமாம். என்னையே டான் சொல்லிட்டியா? உன்னை சொல்லக்கூடாதுன்னு என்ன இருக்கு? அப்போ அன்னைக்கு வாங்கி கொடுத்த கல்குனாவை கக்கு, ரோசாக்காரையும் கக்கு. வெக்க இருந்தா வாங்கி கொடுக்காத. இனிமேல் நீ ரோசா இருந்தால் கைட்ட வாங்காத. இனிமேல் வாங்கி கொடுக்காத. இனி மேலு வாங்கல, உன் முதுகுல வேணா வாங்கி நீ தரேன். மேல வாங்கினாலும் சரி முதுகுல வாங்கினாலும் சரி வாங்கி கொடுக்காத. நீ இப்படி பேசிட்டு இருக்கியே, கிரிக்கெ மாதிரி உளறிட்டு இருக்கியே. நீ யார் முதல்ல? கிறுக்கு என்றால் ஆர்வம், ஆர்வம் என்றால் கிறுக்கு. ஆர்வத்தோட உளறிட்டு இருக்கியே. ஆமா. உளறுதல் என்பது ஐயா, இந்த இடம் எங்கடா? கதையின் சாராம்சத்துல இந்த இடத்துக்கு வந்தது நீங்க தான். உங்க குரல் கேட்டுதான் நான் வந்தேன். நீங்க வந்து நான் வரலையே. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து. எதை வேணாலும் பேசுங்க, அது சரியா இருக்கும்.
இடம் ஏம்பிட்டுதான உரிமை கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்ல, திறமை இல்ல. உங்களோட இடம் சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு நீங்க ஆள் இல்ல. என்ன இந்த இடம் என்ன இடம்? பழைய மேடை. ஏய், பழைய மேடையா? தூக்க வரிசையில் பேசிவிட்டேன் ப்ரோ. என்ன இடம் அது? வேலிமலை. வேலிமலை சாரல். வேள்வி நடத்துறது யாரு? சேஜிபி டிரைவர். இல்ல அவங்க இல்லேன்ட்டேன். வேள்வி நடத்துறது யாரு? ஏன் பயப்படுறேன்? ஏன் செந்தில் உனக்கு ஏன் சொல்ல புரியல? செந்தில் சொல்ல முடியாம இருக்க? செந்து. ஏய் ராதா, பேரு சொல்ல கொண்டியா? சரி சொல்லு. எந்த காட்டு முட்டை டான்ஸ் எல்லாம் சொல்றாங்க நீ சொல்லு. ஆமா, எவன் சொல்றா? நீ சொல்றதுக்கு என்ன சொல்லு? வேலிமலை சாரல். வேள்விமலை சாரல்னா வேள்வினா என்னங்க? வேலிவின்னா கரண்ட் கம்பி. அது இல்லைன்னு சொல்ல வந்தேன். நீ ஏன் முந்திர? பதில சரியா சொல்லு. நீ ஏன் உன்னை சொல்லிக்கிட்டு இருக்க? வேள்வி என்றால் டேப் பிடிச்சி அளப்பது. மைக் எடுத்து மண்டே புழக்க. மைக் அடிச்சு மண்டையை புழக்கிறது வந்து விறகு கட்டேன். வேள்வினா என்ன பொருள்? கசகச 2 ரூபா, சோம்பு 1 ரூபா, திப்புளி வாய கொப்புளி. முண்டை முண்டை என்ன கேக்குறேன்னு முதல்ல முண்டைக்கு விளக்கம் சொல்லுவேன். என்ன கேக்குறேன்னு முதல்ல சொல்லியா? தேகத்திலே நரைக்கக்கூடிய இடம் முன்னாடி மண்டையில். முன்னாடி நரைச்சா அடி டை. அதே முண்டை. கைதட்டலாம். என்னாச்சு? சிவகங்கை சீமையில நீதி செத்து போச்சா? பூரா என் ஆளுது. என் தலைக்கு 250 ரூபா. என்ன 10 பேர்த்த காணா. 250 ரூபா தலைக்கு 250 ரூபா. சரிங்க, நீங்க நல்ல விஷயமா பேசுற மாதிரி தெரியுது. வேள்விமலை சாரல். வேள்வி யாகம். யாகம் யார் நடத்துறது? ஐயர். யாகம் யார் நடத்துறது? ஆலாப்புல கல்ல வச்சு ரிஷிமார்கள், சாமியார்கள், முனிவர்கள் நடத்தக்கூடிய. தப்பு. ஏன் என்ன தப்பு? யாகத்தை முத உருவாக்குனவர் பிராமணன் அப்படின்னு சொல்லக்கூடிய முனிவர் தான் யாகம் நடத்தலாம். அப்ப எங்கள மாதிரி ஆளுகளுக்கு அப்புறம் என்ன உடைய இடத்தின்னு சொல்ற? யாகம் யார் நடத்த போறா? எத்தனை பேர் யாகம் நடத்தலாம்? நைட் அப்ப வாங்கி கொடுக்கிறேன். வீட்டு ஓனர் உனக்கு உரிமை இல்ல. பால் காட்சிக்கு வந்துட்டு 8 லட்சம் ரூபாய் பிள்ளை போட்டு போறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத. அவங்க கடை கட்ட முடியாம பாலமரம் இதெல்லாம் பண்ணி இருக்காங்க. ஒரு மொய் எழுதுற எவ்வளவு பிரச்சனை ஆகுது. கடையில வந்து பாயாசத்துல அப்பளம் இல்லாம எவ்வளவு சண்டை வருது. உனக்கு என்ன வேலை இல்ல? தேவையில்லாததெல்லாம் ஒரு பேச்சு பேசணும்னா என்ன பேசுறேன்? இந்த இடத்துக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க தெரியுமாயா? எதை பேசுறாலும் காரணத்தோட கருத்தோட பேசியா? இது என்ன பொட்டநாயும் ஆண் நாயும் கடிச்சுக்கிறது மாதிரி இருக்குது. என்னது? அவ்வா வீட்டுக்கு விருந்தாடி போனா நீயும் தொங்கு நானும் தொங்குன மதையா இருக்கு. ஏன்டா அப்படி கத்துறீங்க? அத குடிய கெடுத்தே விட்டால அழகுமையே. ஏன்டா பேசுறேன் ப்ரோ. அவர் நம்ம இடத்துக்கு வந்து நம்மளையே நிம்மதியா தூங்க விடுறீங்களா? நான் வந்துட்டாங்கல்ல. நீ 2 பேரும் சேர்ந்து தயவு செய்து தயவு செய்து மக்களே நான் சொல்ற கேட்டுக்கங்க. நிறைய ஊரை கிறுக்க நாக்கிட்டாங்க. நீங்க எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருக்க. 2 பேரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் கிறுக்க நாக்கி விட்டுருவாங்க. ஏய் நீ யாரா? இவர்தான் மலேசியாவில் போண்டா ஓட்டவர். மூஞ்சூருக்கு இந்த மலேசியா அதிபர் ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாரா? ஏய் இது யாரு? நீ அங்கிட்டு போயிரு. நீனா அண்ணன் தெரியாது. அதுக்கு எனக்கு பல வருஷமா தெரியாது. எங்க அண்ணன் தான். இது யாரு? இது யாருப்பா? காளையார். இவன் தான் காராச்சி ஓடுறவன். அப்படி சரியா இருக்குது ஆளு. நீங்களாம் காவல்காரர்களா? இல்ல செக்யூரிட்டி. முகர்ல முள்ளவடி சாத்த. இவ்வளவு உடம்புக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கீங்களே. என்ன நீ வந்து பேச போற மாதிரி நிக்கிற? என்ன நீர் கடப்பா சுண்ணாம்பு தடை விடுவா? உங்களை பார்த்தோனே ஒரு ஆச்சரியமா இருக்கு. இவங்களா இந்த இடத்துக்கு உட்காரனே நான் ஜாமியை தூக்கி எறிவேன். இல்ல இவர் சரியா தொடகட மேல வட்டா என்ன 2 பேர் இந்த இடத்துல என்ன பண்ண போறீங்க? இப்படி எல்லாம் ஒரு உருவம் இருக்கு அப்படின்னு நினைச்சு வியந்து போய் நிக்கிறாரு அவரு. வேற ஒண்ணும் இல்ல. நாங்க இந்த இடத்துக்குரிய காவலாளிகள். காவலாளிகள் தான் உலகத்திலே மிக உயர்ந்தது காவல் அப்படிங்கறதான் கணக்கு. நல்ல விஷயம். அந்த விஷயத்தை செய்யறதுனால சிறப்பானவர்கள் தான். ஆனா என்ன தெரியும்னு நீங்க இங்க வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? ஏய் எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு என்னடா தெரியும்? என்ன உனக்கு தெரியும்னு கேட்டேன். ஏய் என்னையா தெரியும் உனக்கு? புராணம் தெரியுமா? இதிகாசம் தெரியுமா? 10 பாட்டு 8 தொகை 500 50 காப்பி. எனக்கு 16 பாட்டு தெரியும். நான் சொல்றது கேளு. ஐயா தூக்க வரிச்சல ஏதாவது தெரிஞ்சுன்னு பேசிவிட்டேன். மன்னிச்சுக்கங்க. உன்னை யாரா வரச்சேன்? ஏலப்பையமானே. அவர் கேள்வி எடுத்துட்டான்னு அவன் மைத்த புடி நிப்ப. கேள்வி கேட்க சொல்லு. சபாசியா இந்த மாதிரி ஆளை தான் நான் பார்த்தேன். கேளுங்க. இந்த மாதிரி கேள்வி எத்தனை கேள்வி கேளு. சொல்லலைனா கேள்வி சொல்ல பதில் சொல்லலைன்னா நெஞ்சில சுடுங்க. நெஞ்சில சுட்டாலும் சுடுங்க. அத கிளச்சி எடுக்க பாக்குறேன். அவனை விடுங்க. தெரியாதுங்க. லூசு பையன். பதில் சொல்றேன். இன்னைக்கு மெண்டல் மாத்திரை 3 உடனே 2 தான் போடு. என்னடா தெரியும்? என்ன தெரியும்? நம்ம வேலை முடிஞ்சிருச்சியா? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? தேவையில்லாதது. உனக்கு தேவையில்லாதது. சண்டை வர மாதிரி பார்த்தேன். தலை போவேன். தலை பத்தியும் போவேன். பாய் பாய். ஏய்
சமாளிச்சு ஓடி போயிருவான். மைக்கில் கேட்காது. இல்ல உனக்கு இது தேவையில்லாத சாமி கேக்குறா, நான் பதில் சொல்றேன்டா. நீ போடா போடா. எப்படி எல்லாம் ஊரை ஏமாத்துறாங்க பத்தியா? என்ன கேள்வி என்கிட்ட கேளுங்க. அவன் சிறுவன், அவனை கற்றுக் கொடுத்தவன் நான். ராமாயணம், மகாபாரதம், இதிகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? புராணம் தெரியுமா? 18 புராணங்கள், 27 நட்சத்திரங்கள், 32 தர்மங்கள், 64 கலை, 19 புராணம் தெரியும் எனக்கு. 29 கூட தெரியும். என்ன செய்ய போறேன்? டேய் டேய், புராணங்கள் 18 தான். நாங்க எழுத பெரிய புராணம் 18 புராணம் தான் இருக்கு. அப்ப 27 19 எங்க இருந்து வந்துச்சு? சீமக்கர தூர்ல இருந்து வந்துச்சு. பேசாம டேய் என்ன இருந்தாலும் அஜித் இங்க வா இங்க வா. 19வது புராணம் சொன்னீல, என்ன புராணம்? புராணங்கள் 18, 19வது புராணம் சொன்னீங்க. கருட புராணமும் அதுல தான் இருக்கு. 18ல 19வது புராணம். 19 ஏய், இதுதாய தந்த புராணம், உலகத்திற்கு தந்த புராணம் இதுதான். இது சொந்த புராணம். இது எங்க சொந்த புராணம். நாங்க வச்சதாங்க புராணம். புராணத்தை எடுக்கிறாங்களே. கேளு கேளு. உங்களுக்கு என்ன சொந்த புராணம்? புராணத்தை 18 புராணத்தையும் எழுதிய ஒரு நூல். அதுக்கு பேர் என்ன? இங்க வா. ராமாயணம். நீ வா. 18 புராணங்கள் எழுதியவர் யாரு? அந்த நூலுக்கு பேர் என்ன? இங்க வா. எழுதியது பேனா. அண்ணே, அன்னைக்கு ஒருத்தன் கோமியம் குடிச்சி அதுல புத்தி வந்துச்சானே. கோமியம்னா மூத்திரம் தானே? ஓமத்தரம். அப்படி வாங்கி நீங்க புராணத்தை எழுதுறது பேனான்ட்டான் பாரு. இப்படி கிறுக்கு போயில வச்சு நான் நாடகம் ஓட்டுனா இப்படி வழங்க மாட்டேன். தப்பு. ஏய், அவன் புராணத்தை எழுதுனது. சரி நீங்க சொல்லுங்க, யார் எழுதுனது? என்ன காரணம்? எழுதின பேர் யாரு? தப்பு தப்பு. இங்க இரு. அந்த புத்தகத்தோட நூலுக்கு பேர் என்ன? அந்த விஷயத்தை நீங்க சொல்லுங்க. கேள்வி கேட்டா பார்த்து சொல்லுங்க. இருங்க இருங்க. பயதான். கையை நீட்டி பேசக்கூடாது. என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் என்னடா பண்ணுவீங்க நீங்க ரெண்டு பேரும்? நெஞ்சில. ஏய், என்னடா பண்ணுவீங்க நீங்க? என்ன பண்ணுவீங்க? கேள்வி மட்டும் கேட்கணும். அடிச்சுற போறேன்டா. என்ன வரீங்க? கையை வாங்க அடிச்சுருவீங்களா? போயிடுற அந்த பக்கம். பட்டுன்னு அடிச்சிட போறேன். கேட்கிற கேள்விக்கு பதில் தெரியல. ரெண்டு பேரும் சொல்லணும். தள்ளி விடுறீங்க? பக்காப்படியில முக்காப்படி சோறு தண்ணி இல்ல. இல்ல தள்ளி விடுறீங்க? அடிச்சிட போறேன்டா பட்டுன்னு. அடிச்சுருவீங்களா? இல்ல அடிச்சுருவீங்களான்ற? அடிச்சிருவன். சாலேர் 500 தரேன். ஒரு அறா இருக்கேன். அவர் எந்த தண்டி இருந்தாலும் சான்ஸ்னா மாதிரி இருக்கேன். நீ வந்து தீக்குச்சி முண்டை சடக்குன்னு காட்டேட்ட குத்துனாருன்னா 8ஆம் நம்பர் எலும்பு முறிஞ்சு வச்சுனா என்ன பண்ணுவேன்? யார பாவம் பாக்குறேன். நீ கையில லேசா அடிவேன். என்ன பண்ண பண்றேன்னு பாப்போம். அடி என் சிங்கத்தை அடி. சும்மா அடி. லைட்டை தள்ளி விடுவேன். அடி முதுகுல அடிவேன். அடி டேய், அடி அடிவேன். அடி சும்மா அடி. டேய் அடிச்சிட போறேன்டா. டேய் நீங்க என்னமா பண்றீங்க? காசு வாங்க பாக்குறாங்க. ஏய் காசு வாங்க பாக்குறாங்க. அடிச்சு விட்டு காசு கேட்பாங்க. இந்த வேலையெல்லாம் நான் அடிச்சவனே அனாதை பழம்னு வசூல் பண்ணிட்டு போயிருந்துச்சு காலையாரவு இல்லை. பாத்தியா? நம்மள கை வை வச்சு ஏதோ ஒரு காரணமா. அவன் சொன்னது முற்றிலும் தவறு. ராமாயணத்தை எழுதுனது பேனான்னு சொன்னேன் பாருங்க, தவறு. நான் சொல்றேன். தம்பி நீ சொல்லு, நீ சரியா சொல்லு. இப்படிதாங்க. இது மாதிரி ராமாயணத்தை ராமாயணத்தை எழுதுனது எதுனா? எதுனா? பென்சில். நாசமா போச்சுடா. அப்ப பென்சில் தான். ஏன்டா முதல்ல பென்சில்ட்ட எழுதி பார்த்து சரியா எழுதிருக்க அப்புறம் தான் பேனாட்ட எழுதுறது. லூசு பிடிச்சது மாதிரி தெரியுது. வா போயிடும். அது தலை தெரியுதாருல. கொஞ்ச நேரத்துல கிறுக்கு பிடிச்சு ஓடியே போயிடுவாரு. உங்களுக்கு ராமாயணம் தெரியுமா? எப்பா மகாபாரதம் தெரியும். அனைத்தும் தெரிந்தவன் நான். அனைத்து எல்லாத்தையும் கற்றவன் நான். ராமாயணம், மகாபாரதம், இதிகாசம். ஏன் பயப்படுற? ஏய் என்ன உங்கள்ட்ட பொறுமையா நீங்க பெரிய வெங்காயம் பேச புரிய, உங்களை பயன் புரிய. கேக்குறதுக்கு பதில சொல்ல தெரியல. பேனால எழுதுனாங்க, பென்சில். ராமாயணம் தெரியும், மகாபாரதம் தெரியும் சொல்றீல. அரஞ்சு முன்னாடி இருக்க மம்பட்டி ரெண்டே போய் எடு. இரு அரை வாங்கிட்டு போறீங்களா ரெண்டு பேரும்? கேக்குற கேள்விக்கு பதில் தெரியல. பேனால எழுதுனாங்க, பென்சில் எழுதுனாங்க. இவர் பெரிய வெங்காயம். இருங்க சொல்லு என்னன்னு. எல்லாமே தெரியும்ல. ஆமா. இங்க இருந்து தாயமூலம் போக ரோடு சொல்லுவாப்பா. அதுலயும் இவருக்கு தெரியாது, ரூட் தெரியாது. காலையார் இருந்து கனத்தாவலுக்கு போறது கொடி தெரியுமா உங்களுக்கு? அங்கெல்லாம் ஆட்டு மண்டை வாட்டினேன். உப்பு கண்டா எல்லாமே கோர்த்து. நல்ல விஷயம் பேசுறீங்க நீங்க. சொல்லுங்க. ராமாயணம் வால்மீகி. ஆமா. சரிங்க சரி. ராமாயணத்தில் எழுதுனது வால்மீகி. மகாபாரதத்தில் எழுதுனது ஒட்டக்கூத்தர். டேய் இப்ப நீங்க தப்பு பண்றீங்க. ஏன்? ராமாயணத்தை எழுதினது வால்மீகி. தமிழாக்கம் செய்தது ஒட்டக்கூத்தர். அதை எடுத்து கொடுத்தவர் கம்பராகப்பட்டவர். தப்பு. ராமாயணத்தை எடுத்து கொடுத்தவர் புக்கு கடை ஓனர். சும்மா இல்ல, எல்லாமே பிரட்டுவேன். படுத்துறாங்களையா? படுக்க போறியா? மேடைக்கு படுத்துறாங்கயா. இவ்வளவு பேசுறீல்ல. மகாபாரதத்தை எழுதியவர். எல்லாத்தையும் நாங்க சொல்றேன், நீ என்ன மைத்த புடுங்க வந்தியா? டேய்
என்னத்த நீ நீ என்னத்த சொன்ன? என்ன சொன்னனே? என்ன சொன்ன? சரி உங்கள் நீங்க உங்களோட பிராணம் பேசி உங்களோட பிராணமே பேச முடியாது. இந்த இடம் என்ன இடம்? வேள்விமலை சாரல் தானே? வேள்விமலை சாரல் என்ன விதைச்சிருக்கீங்க? திணை விதைச்சிருக்கீங்க இல்ல? திணை விவசாயி தானே நீங்க? நஞ்சை நிலமும் புஞ்சை நிலமும் இருக்கு. நஞ்சை நிலத்துல ஒரு விதைகள் விளைக்கும். நஞ்சை நிலத்துல விளைகிறதுன்னு ஒன்று இருக்கு தானியங்கள். புஞ்சை நிலத்துல ஒன்று விளையும். நஞ்சையில் என்ன விளையும், புஞ்சையில் என்ன விளையும்? அப்படி கேட்கணும். சொல்லுங்க. இப்பதான் சாமி விவசாயிங்கிறனால உங்கள்ட்ட நான் கேட்கிறேன். சரியா வந்திருக்க. சொல்லுங்க பாத்தீங்களா? சாமி நஞ்சையில் என்ன விளையும், புஞ்சையில் என்ன விளையும்? அதான் வாங்க. அதானே கேக்குறீங்க. அதான் அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? டேய் அப்புறம் எனக்கு தெரியாமையாடா நான் கேள்வி கேட்கிறேன். தெரியும்ல? ஆமா. அப்புறம் எது கேக்குறீங்க? தெரியாததை கேளுங்க. உங்களுக்கு தெரியாதது எதுவோ அதை கேளுங்க. எனக்கு தான் தெரியாது, அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்ப நஞ்சையில் என்ன விளையும், புஞ்சை அதான் கேட்கிறேன். நஞ்சை நிலத்துல என்ன விளையும், புஞ்சை நிலத்துல என்ன விளையும் அப்படிங்கறத உங்கள்ட்ட கேட்கணும். அப்ப உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உனக்கு தெரியுமாயா? எனக்கு தெரியும். சொல்லு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியுமே, நீ சொல்லியா முதல்ல. அப்ப உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும்னே, உனக்கு சொல்லுனே. உங்களுக்கு தெரியும்டா. அப்புறம் ஏய் இந்த கேள்வி கேட்டா சாமி சாமி சும்மா இருங்க சாமி. நான் கேட்கல மந்தத்து போடு மந்தத்து. எப்படி எல்லாம் சமாளிக்கிறாங்க பாருங்க. கேள்வியை கேட்டோனே எங்களுக்கு சாமி வந்து எங்க இருந்து எடுத்து போட்டேன் முடிஞ்சு உள்ள வாடா மணிக்கட்டோட உனக்கு ஒடிக்கல. விபூதியை எங்கே வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? கேள்வி கேட்டோன்னே சாமி வரும். சாமி வந்து அந்த கேள்வியை நிப்பாட்டிட்டு போயிடும். எப்படியெல்லாம் சமாளிக்கிறாங்க பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் தயவு செய்து நீங்க உண்மை நஞ்சை நிலத்துல அதே நஞ்சை நிலத்துல அவருக்கு இது தெரியாதவருக்கு அதை நீ சொல்லிடாத. வேணாம். அவருக்கு தெரியாம நம்மகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற பாக்குறாரு. நஞ்சையில என்ன போடலாம், புஞ்சையில என்ன போடலாம்? அதைத்தான் கேட்கிறேன். இப்போ முடிக்கிறேன் வாங்க. நஞ்சையிலே நஞ்சை போடலாம், புஞ்சையிலே புஞ்சை போடலாம். நஞ்சை நிலத்துல நஞ்சை போடலாம், புஞ்சை நிலத்துல புஞ்சை போடலாம். நல்ல விஷயம். அருமையா பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க. ரெண்டு பேரும் இந்த இடத்துல காவல் பண்றான் உள்ளே. அதை சீக்கிரம் அந்த பாடியை தூக்கிட்டு போங்கடா. ஓடிரு. உயிர் பிச்சை தரேன் சோனமே தானே, போயிரு. அவர் தூங்கி எந்திரிச்ச உடனே இன்னும் பப்புன்னு வரலன்றாப்ல. எங்க ரெண்டு வத்தையும் பார்த்தா சரிங்க. உள்ள ஆளாளம் சோன்னு ஒரு சத்தம் சதம் கேடுச்சா? அபிஷேக பிரியா சிவா, அலங்கர பிரியா விஷ்ணு, சாஸ்திர பிரியா சூர்யா, கணிப்பிரியா கந்தா. அந்த ரூட்லாம் எங்களுக்கு தெரியாது. நாரதன் என்பது என்னோட நாமதயம். இருக்கட்டும், உங்களை தெரியுமுங்க. உங்களையும் தெரியும் எனக்கு. என் தங்கச்சி உள்ள காவ காக்குது. சரி, தங்கச்சிக்கு முன்னாடி ஆளு ஒண்ணு இருக்காங்கல்ல, அழைத்து வாருங்கள். ஆசீர்வாதத்தை நான் தர்றேன். அழைத்து வர சொல்றாருன்னா என்னன்னு? அழைச்சிட்டு வரணும்னா கூட்டி வந்து விட சொல்லு. டேய் டேய், அழைத்து வந்தால் ஆசீர்வாதம். அதிரசம் என்ன காசாக்கு போகும்? அதிரசம் இல்லைங்க, ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அழைத்து வரும். டேய் ரேட்டு பேசுறாரு. ஏனே கடைசியில் நம்ம மாமா ஆக்கிட்டு போயிட்டோம். நம்மளுக்கு தேவை காசு. காசு கொடுத்தா அதை வேணாலும் செய்வோம். ஆனால் ரேட்டை மட்டும் குறைச்சிடாத. 3500 கேளு. 500 பெட்ரோல் போட்டுக்கிறோம். ஆளுக்கு 1500 வச்சுக்கிறோம். இந்த ஒரு வேலை தாண்டா நாடகத்தில் செய்யலை, அதையும் செய்ய ஒரு ஏன்டா சூத்து ஊத்தி பேல. கண்ணே எனக்கு ஒரு நாளும் வராத நித்திரையோ இன்று வருகுத, என்ன செய்வேன் நானோ? கண்ணே அவ என்ன குளத்துல வர்றாள் அந்த பொம்பளை? கண்ணே கண்ணே ரோகு ரோகு மாதிரி அந்த பிள்ளை மூஞ்சி இருக்குந்தா பாப்பு. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, துள்ளி வரும் தண்டலையே நீ சேர்த்து போ. நோய் கொண்டு நான் திருநூலாகினேன், தேயாமலே பிற போலாகினேன்.
போ துள்ளி வரும் தெண்டலையே நீ சேர்த்து போ நோய் கொண்டு நான் திருநூலாகினேன் தேயாமலே இருபோலாகினேன் தங்காது இனி தூங்காது மல்லிகையே மல்லிகையே தூதாக போ அளித்த காரணம் என்னவோ நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கான். அத்தாடி ஆச்சரியமாக நாரத மகரிஷியா மேலகவாசி பூலகத்துக்கு வந்திருக்காரா என்னையா சொல்ற அதுக்கு ஏன் சந்திரமதி பிள்ளையை தேடி வந்த மாதிரி அதிர்ச்சி ஆகுற? ஆச்சரியமாக நாரத மகரிஷியை என் மகனை பாம்பு கடித்து விட்டதா லோகிதாசா? என்ன மெதுவா அது ஒண்ணுமா? ஏங்க நாரத மகரிஷியை பார்க்க கொடுத்து வைக்கணும். நான் பார்த்ததே இல்லை, அதனால தான் ஆச்சரியமா சொல்றேன். ஏன்னா இந்த வரைபடங்கள் ஓவியங்கள்ல வருத நாரத மகரிஷின்னு பார்த்திருக்கேன், முழுமையா உண்மையா நான் பார்த்ததே இல்லை, அதனால தான் ஆச்சரியமா சொன்னேன். முழுமையா பாக்குறதுக்காகத்தே ரேட்டு பேசியிருக்கேன். சரி எங்க இருக்காரு சுவாமி? ரூம்ல படுத்திருக்காரு. ரேட்டு பேசிருக்கீங்களா? யாருக்கு யார் ரேட்டு? ஓமகுச்சித்தே 3500 பேசியிருக்கேன். சரி எங்க இருக்காரு சுவாமி? அழைத்து வாருங்கள். அவர் வாடகை எடுத்தே வந்துருவார் சாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு விழலாமா வேணாமா சாமி வேணாமா என்ன போல பொண்ணு உனக்கு வேணாமா வேணாமா சாமி வேணாமா என்ன போல பொண்ணு உனக்கு வேணாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு விழலாமா என்ன ஒம்பளையா இருக்கு, லபக்குன்னு விழுக தெரியல. அழகு 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 அருமையான வரவேற்பு. ஆடி பாடி கஸ்டமர் போக போறாங்க. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் எடுத்துப்பா வாயா. விலங்கு 5:30 வரைக்கும் தான் இது எவன் போட்டாடின்னு தெரியல எனக்கு. எவன் முட்டாடின்னு தெரியாம எப்படி ஐயா அப்படி ஒவ்வொரு நாளைக்கு கொண்டு வந்தா அம்பாலை நினைச்சிடலாம். ஐயா யூடியூப்ல பாத்துக்கிட்டே இருப்பாரு அவர் வீட்டுக்காரர். அடிமேல் அடி அடிச்சா அம்மியோ நகருமடி அடியாத பிள்ளை என்றும் படியாமல் போகுமடி தாளாட்டு பாட்டு பாடு ரத்தினவே உனக்கு தாளம்பு வாங்கி தாரை அற்புதமே தாளாட்டு பாட்டு பாடும் அற்புதமே உனக்கு தாளம்பூ வாங்கிட்டாரு அற்புதமே கற்புக்கர சேலை கட்டி கரையோரம் போற குட்டி கற்புக்கர சேலை கட்டி கரையோரம் போற குட்டி கரும்பு கரும்பு கண்டா விட்டுடுமா கண்ணால பார்த்தாலே அது கட்டிடுமா உன்னை நான் கண்ணால பார்த்தா ஏன் விடுமா அப்படி மேல அன்பு இருக்கு உள்ளத்தில நினப்பு இருக்கு தங்கமே ஓ மேல அன்பு இருக்கு உள்ளத்தில நினப்பு இருக்கு ஆனாலும் நெஞ்சுக்குள்ளே மலர்மதி ஆனாலும் நஞ்சுக்குள்ளே 3 ஆச்சுன்னா எனக்கு என்ன செய்யறது? உள்ள கொண்டு வா அடுத்தபடியாக உங்கள் தங்கை அழைத்து வாருங்கள். என்னமோ பண்ண போறேன். அப்படி பண்ணும்போது காலை இழுச்சு வைமா. என்ன தங்கச்சி. ஆயிருக்கு நிலைமை? அம்மா வந்துருங்கம்மா சீக்கிரம். நிலவரம் சரியில்லை. அதுக்கு தானே உலக்கறி வேண்டியது. கொண்ட சேவல் கூவும் நீரும் குக்கு 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 கெட்டி மேல தாளம் கேக்கும் டும் 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 கழுத்துல ஏறணும் தாலி அடுத்தது அணைக்கிற ஜோலி கழுத்துல ஏறணும் தாலி அடுத்தது அணைக்கிற ஜோலி அது நினைக்கையில் நாக்குல தீனூரே கொண்ட சேவல் கூவும் நீரும் குக்கு 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 கட்டித்தான் கசக்கிடத்தான் புது மலர்தான் உதிராதான் ஒட்டித்தான் உரசிடத்தான் ஒரு விதமா இருக்காதா ஓரங்கட்டி என்ன உசுப்புறியே ஒதுங்கி நின்று சும்மா பசப்புறியே ஓரங்கட்டி என்ன உசுப்புறியே ஒதுங்கி நின்று சும்மா பசப்புறியே என்ன மாலையிட்ட மாமனுக்கு வேலை வெட்டி இது
அவசரம் எதையுமே இப்ப அடக்கணும் அதுக்கு தான் இந்த அவசரம் எதையுமே இப்ப அடக்கணும் கொண்ட சீவன் கோவ நேரம் கெட்டி மேல தாள கேக்கும் டும் 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 டும். அண்ணே ஆத்தா எதுக்குன்னே கூப்பிட்டீங்க? ரேஷங்கல்ல இன்னைக்கு மண்ணெண்ணெய் ஊத்துறாங்களாம். ஏன்? ஏத்தா நாரத மகரிஷி வந்திருக்கிறார். ஓ நாரதர் வந்திருக்காரா? அப்படி சொல்லு. ஓ கிடையாது, அவங்க அப்பா வேறு பிரமே பி நாரதர். அப்ப அவருக்கு முன்னாடி ஆமா என்ன? ஆமா என்ன முன்னாடி இல்ல எழுத்துல முன்னாடி பி வரும்லனே, அதத்தானே கேக்குறேன். அழைத்து வாருங்கள் சுவாமியை. வாங்க சாமி. வாங்க சாமி. அண்ணே அவர் நிறைய வச்சிருக்காரு, உங்க 2 பேருக்கு ஏதாவது வேணா கேட்டு வாங்கிக்கங்க. அவனு கேட்டு வரனே நிறைய வச்சிருக்காரா? ஏன் அவசரப்படுறீங்க? காலையில தானே போறோம். சாமி வணக்கம் சாமி. வாங்க வாங்க. உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம். ஏன்னா நாரத மகரிஷியை பார்த்ததே இல்ல. என்ன வேணும்? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கையில வச்சிருக்கீங்களே என்னங்க சுவாமி? சப்ததாள இசைக்கருவி. எதுக்கு சுவாமி அது? பாட்டுக்கு செய்யக்கூடிய கருவி. பாட்டுக்கு செய்யக்கூடிய இசைக்கருவி. அசத்த தாருங்கள் சுவாமி. இது எதுக்குமா உனக்கு? ஏன்னா ராதாவுக்கு காய் அடிக்காம கூட்டிட்டு வந்துட்டேன். காய் அடிச்சு கூட்டிட்டு போலான்னு தான். அத முதல்ல செய்யுங்கிறேன். ஆமா சாமி. அந்த இடுப்புல அடக்கல அந்த அருவாமனை கொஞ்சம் கொடுங்களேன். அவளை உள்ள கொண்டு போய் ரவ ரவையா அறுத்துறேன். 2 பேரும் அதை செய்யுங்க உள்ள போய். நல்ல டெல்லி பூசணி மாதிரி இருந்துட்டு முகரமாயிரும். ஏய் குடும்ப சண்டை. ஏய் குடும்ப சண்டை உள்ள போய். ஏய் இதோட உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது. நீ மருதமணி பொண்டாட்டி. வாருங்கள் சாமி. என் அண்ணனும் தோழியும் நாரதர் மகா